In this lecture, we shall discuss about problems based on right hand side of the form exponential of a power x multiplication with capital X. Here capital X represents a function of x. இது வரைக்கும் என்னென்ன டைப் மாடல் ப்ராப்ளம் பார்த்துருக்குறோன்னா பர்டிகுலர் இன்டெக்ரலில் ரைட் ஹேண்ட் சைடில் e power ax cos ax or sin ax trigonometric ஃபார்ம் வருது. அடுத்தது x power n பாலினாமியல் ஃபங்க்ஷன் வருது. இப்போ இந்த பர்டிகுலர் இன்டெக்ரலில் e power ax மாடலில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும்னா d இருக்க வேண்டிய இடத்துல ஏன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். cos ax ஆர் sin axல d ஸ்கொயர்னு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் a ஸ்கொயர்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். x power nல அந்த ஃபங்க்ஷனில் டிவைட் பண்ணிவிட்டு அதனுடைய கோஷன்ட் என்னவோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். இப்போ இது வரைக்கும் இந்த 3 மாடல் ப்ராப்ளத்தை பார்த்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் e power ax மல்டிஃபிகேஷன் வித் கேபிட்டல் எக்ஸ். இப்போ இதில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கும் போது 1 பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி e power ax இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ். இதில் e power axனுடைய ஜாப் என்னென்னா டின்னு இருக்க வேண்டிய இடத்துல டி ப்ளஸ் ஏன்னு மாற்றும். மாற்றிட்டு அதனுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். இதுக்கப்புறமா இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சா போதும். சொல்கிறது புரியுதுங்களா? e power ax உடைய வேலை இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ இப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, டின்னு இருக்க வேண்டிய இடத்துல டி ப்ளஸ் ஆனால் போதும். e power ax லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபங்க்ஷன் என்னவாக வரலான்னா ஒன்று e power ax அல்லது cos ax ஆர் sin ax வரலாம். அதுவும் இல்லைன்னா x power n பாலினாமியல் ஃபங்க்ஷன் வரலாம். Example 1 d square y by dx square plus 2 dy by dx minus 3y equal to exponential of x. We have d square plus 2d minus 3y equal e power x into cos x. Auxiliary equation m square plus 2m minus 3 equal to 0. இதை எப்படி பிரிக்கலாம்னா m plus 3 into m minus 1 பிரிக்கலாம். m உடைய வேல்யூ minus 3, 1. இதற்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் c1 e power minus 3x plus c2 e power x. Hence particular integral value 1 divided by d square plus 2d minus 3 e power x cos x. இங்கே xக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குதுன்றதை பாருங்கள். அதனுடைய வேல்யூ ஏனுடைய வேல்யூ 1. இப்போ கீழே இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் d ஸ்கொயர் ப்ளஸ் 2d மைனஸ் 3. இப்போ என்ன செய்யணும்னா டின்னு இருக்க வேண்டிய இடத்துல d ப்ளஸ் 1ன்னு மாற்றணும். ஃபங்க்ஷன் ஆஃப் d ப்ளஸ் 1 d plus 1 the whole square plus 2 into d plus 1 minus 3. இது a plus b whole square ஃபார்முலா. இது ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ண அடுத்தது மைனஸ் பண்ண கூட ஆட் பண்ணணும். e power x 1 divided by d plus 1 whole square plus 2 into d plus 1 minus 3. இப்போ d plus 1 whole square a plus b whole square ஃபார்முலா பிரகாரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது d ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் 1 இது இந்த ஃபார்ம் வரும். அடுத்தது ரெண்டாவது மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் 2d ப்ளஸ் 2 தென் மைனஸ் 3. d ஸ்கொயர் வேல்யூ 2d 2d ஆட் பண்ணும்போது 4d, 1 2 ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3, ப்ளஸ் 3ல இந்த மைனஸ் 3 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 0 ஆகிடும். அப்போ d ஸ்கொயர் ப்ளஸ் 4d. cos x மாடல் ப்ராப்ளம் வந்திருக்குங்களா? cos x வந்தால் என்ன செய்யணும்னா d ஸ்கொயர்னு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் a ஸ்கொயர். இதில் ஏனுடைய வேல்யூ cos xல எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து 1, d ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல எப்படி மாற்றுறீங்கன்னா மைனஸ் 1ன்னு மாற்றுறீங்க. d ஸ்கொயர்னுடைய வேல்யூ மைனஸ் 1. மைனஸ் 1 ப்ளஸ் 4d cos x அதான் இங்கே எழுதியிருக்கேன். d ஸ்கொயர்னுடைய வேல்யூ மைனஸ் 1 ஸ்கொயர். நவ் இப்போ cos x மாடல் ப்ராப்ளம் வந்தால் d ஸ்கொயருக்கு தான் வேல்யூ வந்து
சப்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. மைனஸ் ஏ ஸ்கொயர்னு பிறகு எழுதலாம். டிக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வேல்யூவும் தர முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த டியை ஒரு டி ஸ்கொயராக மாற்றணும். சரி, எப்படிப்பா அந்த மாற்றுறதுனா நம்ம கையில் ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. என்னென்னா ஏ மைனஸ் டி, இதனுடைய பேர் வந்து ஏ ப்ளஸ் டி. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்ம் வந்து கிடைக்கும். எதை ஐடியாவை ஞாபகத்தில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4d மைனஸ் 1, இதனுடைய பேர் யாருன்னா 4d ப்ளஸ் 1. அதனால் மேலேயும் கீழே மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். 4d ப்ளஸ் 1, 4d ப்ளஸ் 1. இதில் ஏனுடைய மதிப்பு 4d, டியினுடைய வேல்யூ -1. உங்கள் ரெண்டு பேரையும் மல்டிஃபிகேஷன் பண்ணால் 16d ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ ஒன்று எது மட்டும் பேலன்ஸ் இருக்குதுன்னா 4d ப்ளஸ் 1 மல்டிஃபிகேஷன் வித் cos x. cos x உள்ள பெருக்குறீங்கன்னா 4 differentiation of cos x plus cos x. cos x 4 into differentiation of cos x, அடுத்தது cos x 1ஓட பெருக்கும்போது cos x னு வரும். cos x differentiate பண்ணிங்கன்னா minus sin x, minus 4 sin x plus cos x. இப்போ இந்த இடத்துல d ஸ்கொயர்னுடைய வேல்யூ -1 ஸ்கொயர், அப்போ என்னவாகுன்னா -17 கிடைக்கும். -4 sin x plus cos x -17. இந்த மைனஸை நீங்கள் இந்த ஸ்டெப்போட இடத்துல மைனஸை மேலே மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் வந்து மைனஸாக கூட மாறும், சைன் சேஞ்ச் ஆகும். e பவர் x 17 4 sin x minus cos x. இதில் ஜென்ரல் சொல்யூஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக கூட பர்டிகுலர் இன்டெக்ரலில் சேர்த்து எழுதணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் e பவர் -3x plus c2 e power x plus e power x by 17 4 sin x minus cos x. இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் d ஸ்கொயர் மைனஸ் 4d plus 3y equal to 2x e power 3x. இதில் கேபிட்டல் எக்ஸ் யாருன்னா ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். டின்னு இருக்க வேண்டிய இடத்துல எம்னு மாற்றணும். எம் ஸ்கொயர் மைனஸ் 4m ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. m மைனஸ் 1 இன்ட்டு m மைனஸ் 3 ஈக்குவல் 0. எம்னுடைய வேல்யூ 1, 3ன்னு எடுத்துக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் c1 e பவர் x ப்ளஸ் c2 e பவர் 3x. தென் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 by d ஸ்கொயர் மைனஸ் 4d ப்ளஸ் 3 2x e பவர் 3x. என்ன வந்திருக்குன்னா e பவர் 3x வந்திருக்கு. e பவர் 3xனுடைய ஒர்க் வந்து என்ன? டின்னு இருக்க வேண்டிய இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து 3, d ப்ளஸ் 3ன்னு மாற்றினோட இதனுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது கம்ப்ளீட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைட். இதுக்கப்புறமா e பவர் 3x வந்து இதில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ டின்னு இருக்க வேண்டிய இடத்துல d ப்ளஸ் 3ன்னு மாற்றுறீங்க. இப்போ இங்கே முன்னாடி இந்த இடம்லாம் d ப்ளஸ் 3 4d ப்ளஸ் 1 4d ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? a plus b whole square equal to a square plus 2ab plus b square. இப்போ அந்த ஃபார்முலாவை d plus 3 whole squareக்கு அப்ளை பண்ணும்பொழுது என்னவாகுனா d square plus 6d plus 9 minus 4d plus minus 4d plus 3 னுடைய வேல்யூ minus 4d minus 12 plus 3. அப்போ என்னவாகுனா d ஸ்கொயர் 6d கூட மைனஸ் 4d ஆட் பண்ணிக்கும்போது ப்ளஸ் 2d ப்ளஸ் 3 ப்ளஸ் 9 வந்து ப்ளஸ் 12 மைனஸ் 12 கூட ஆட் பண்ணும்பொழுது அது கேன்சல் ஆகிடும். அப்போ எது மட்டும் இருக்குன்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 2d மட்டும் இருக்கும். இப்போ இதை மாற்றி எழுதணும். அதனுடைய ஆர்டரை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் வரும்பொழுது அதுக்கான பர்டிகுலர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த தனியாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிவர்ஸ் டைரக்ஷன் எழுதும்பொழுது 2d ஃபஸ்ட்டில் வரணும், d ஸ்கொயர் லாஸ்ட்டாக போகணும். ஹையர் பவர்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில், லோயர் பவர்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ இந்த 2x இருக்குங்களா, இந்த 2dயால் டிவைட் பண்ணணும். 2x டிவைடட் பை 2d. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகும், கீழே x பை dன்னு வரும். கீப் இன் மைண்ட் d வந்து மல்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ d இன்ட்டு சைன் எக்ஸ்னு வருதுன்னா வச்சுங்களேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ். இதுவே 1/d எக்ஸ் ஸ்கொயர்னு வருதுன்னு வச்சுங்க. d வந்து கீழே வகுத்தில் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்
எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டிவைடட் பை 2 + 1 அப்படின்னு வருமா, எக்ஸ் கியூப் பை 3 பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா x power n into dx value x power n plus 1 by n plus 1. அதனால் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3. இப்போ என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் பை டி வந்து கீழே வந்திருக்கு. இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸ் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்படின்ற ஆன்சர் வந்து கிடைக்கும். அதை இங்கே மேலே எழுதணும். 2d கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2xன்னு வந்து கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, அது கேன்சல் ஆகும் 2x. தென் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 2வை டி ஸ்கொயரை கூட மல்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க. இப்போ டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துக்கிங்கன்னா தெரியும். இந்த டி ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்னா டி இன்ட்டு டி எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இப்போ டி வந்து மல்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டி எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. 2 வந்து கான்ஸ்டன்ட், அதனால் அது அப்படியே இருக்கும். இப்போ 2க்கு 2 வந்து கேன்சல் ஆகும். எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1. அதனால தான் இந்த இடத்துல 1ன்னு வந்து எழுந்திருக்கு. இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 2வை டி ஸ்கொயரோட மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1. இப்போ ரெண்டும் ஒரே சிம்பிள் இருக்குது. இதுவும் 2xன்னு இருக்குது, இதுவும் 2xன்னு இருக்குது. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் 2xன்னு இருக்கிறதுல மைனஸ்னு மாற்றணும். இங்கே மைனஸ் மாற்ற ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகும். -1 -1ன்னு ஆன்சர். இப்போ இங்கே -1 வந்துருக்குங்களா, இது -1. இப்போ இந்த -1ஐ எதனால் டிவைட் பண்ணிங்கன்னா 2dயால் டிவைட் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் இப்போ அந்த 1/2 வந்து இதை எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் -1/2 இன்ட்டு டிஎக்ஸ். டி வந்து 1/dன்னு வந்ததுன்னா அது வந்து இன்டகிரேஷனை மென்ஷன் பண்ணும். -1/2 கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துணும். டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து -1/2x. அதனால தான் இங்கே -x/2ன்னு எழுதியிருக்கிறேன். -x/2 மல்டிஃபிகேஷன் வித் 2d -x/2. வேறு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக கவனிக்கணும். இப்போ இதை எடுத்து -x/2வை 2dயாக கூட மல்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். 2க்கு 2 கேன்சல் ஆகும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் -1. அதாங்க -1 எழுதியிருக்கு. இதை எடுத்து இதோட மல்டிஃபிகேஷன் பண்ண -1, ரெண்டுமே ஒரே சிம்பிளில் இருக்குது. ஆன்சர் 0 ஆகும். -x/2வை டி ஸ்கொயர் -x/2 இதாக கூட பெருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த டி இன்ட்டு டின்னு பிரிக்கலாமா, -x/2வா. இப்போ டி -x/2 -1/2 கான்ஸ்டன்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0. அதனால தான் இங்கே எதுவுமே நான் எழுதுறதுக்கான ரீசன். -x/2 மல்டிஃபிகேஷன் வித் 2d, அடுத்தது டி ஸ்கொயர் -1. இங்கே -1 இருக்குது, இங்கேயே -1 இருக்குது. சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது வந்து +1ஆக மாறும். ஆன்சர் இஸ் 0. இப்போ மேலே வந்துருக்கூடிய கோஷனுடைய வேல்யூ x²/2 -x/2. இதை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். e⁴x x²/2 -x/2. ஏன்னா இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ இதனுடைய வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது பர்டிகுலர் இன்டெக்ரல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனாக கூட சேர்த்து எழுதுனீங்கன்னா அது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். d² by dx² plus 4y plus 2e⁴x sin square x. Auxiliary equation m² plus 4 equal 0. m² நுடைய வேல்யூ -4. ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் -2y. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்ஸாக வருது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்ஸாக வந்ததுன்னா இதில் ரியல் பார்ட் 0. c1 cos 2x plus c2 sin 2x. Particular integral 1 divided by d² plus 4 2e⁴x sin square x. Sin square x நுடைய வேல்யூ 1 minus cos 2x divided by 2 e⁴x 1 minus cos 2x. e⁴x எவ்வளோ மல்டிஃபிகேஷன் பண்ணி e⁴x minus e⁴x cos 2x. இந்த d² plus 4 உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது e⁴x by d² plus 4 e⁴x cos 2x by d² plus 4. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 கண்டுபிடிக்கணும். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. பர்டிகுலர் இன்டெக்ரல் 1ல் e⁴x by 1 by d² plus 4னு வருதுங்களா. இப்போ dன்னு இருக்க வேண்டிய இடத்துல 1ன்னு மாற்றணும். ஏன்னா அதான் வந்து e⁴xக்கான வேல்யூ. அப்போ என்ன ஆகும், dன்னு இருக்க வேண்டிய இடத்துல 1ன்னு மாற்றும் பொழுது e⁴x by 5ன்னு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும்.
அடுத்தது particular integral 2 e power x cos 2x by d square plus 4. e power xம் cos 2x மல்டிஃபிகேஷனில் வருது. e power xல xனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ e power x என்ன செய்யணும், d இருக்க வேண்டிய இடத்துல d plus 1ன்னு மாற்றும். இப்போ d இருக்க வேண்டிய இடத்துல d plus 1ன்னு சேஞ்ச் பண்ணுதுன்னா a plus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. d square plus 2d plus 1 d square plus 2d plus 1 plus 4 a power x வெளியே வந்துடுது. இப்போ என்னவாகுனா d square plus 2d plus 5. d ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து என்ன, அது எங்கேருந்து எடுத்து எழுதணும்னா cos 2x. எக்ஸுக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து 2, d ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர், d ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னா மைனஸ் 4. minus 4 plus 5 உடைய வேல்யூ வந்து plus 1. 1 divided by 2d plus 1 cos 2x. இது 2d plus 1னா மேலேயும் கீழையும் 2d minus 1ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இப்போ இது ரெண்டும் என்ன, இது a வேல்யூ, இது b வேல்யூ, இது a வேல்யூ, இது b வேல்யூ. a plus b into a minus b equal a square minus b square. அப்போ என்னவாகனா 2d plus 1ஐயும் 2d minus 1ஐயும் பெருக்குனிங்கன்னா 4d square minus 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். 4d ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அது dஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது டூ டி மைனஸ் 1 காஸ் 2xல் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா காஸ் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது மைனஸ் 2 சைன் 2xன்னு கிடைக்கும். காஸ் 2xை 1ஓட மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் 2x. minus 4 sin 2x minus cos 2x divided by 4d square. d ஸ்கொயர்னுடைய வேல்யூ மைனஸ் 4. சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் 17, மைனஸ் மேலே மல்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க ப்ளஸ் 17 மாறும். இன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிங்கன்னா அதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். Thank you so much for your listening.